ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் கிங் மாஸ்டர் டெய்லர். நீங்கள் ஏற்கனவே நான் வந்து சாதா ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கிறோம். அது எப்படி இன்னும் தெளிவாக எப்படி அளவு எடுத்து நம்ம கட்டிங் போடலான்றதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன், பாருங்கள். நம்ம ப்ளவுஸை வந்து அளவு எடுக்கணும். இதை வச்சு இந்த பேக் சைடு, இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் பேக் சைடில் வந்து அளவு எடுக்கணும். பாருங்கள், 19 இருக்குது. மடிச்சிருந்ததை நான் விரிச்சிட்டேன். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பக்கத்தை வந்து இந்த கரை சைடு வந்து இதுக்கு அதை 4ஆக மடிச்சுக்கணும். பீஸை 4ஆக மடித்து இது போட்டுருங்க. இல்லை 19 இங்கேருந்து வைக்கணும். 19 இன்ச்சு அளவுக்கு மட்டும்தான். நம்ம உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு வைக்கலாம். இப்போ 20 இன்ச்சு வைக்கணும். 20 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண அளவுக்கு நேருக்கு 2ஆக மடிச்சிக்கிங்க. அப்படி மடிச்சுட்டு திரும்பவும் இப்போ வந்து ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட் சைடு இதில் வந்து வச்சு பாருங்கள். பாருங்கள், இதிலேருந்து இந்த ஆம்குள் ஜாயிண்ட் வரைக்கும் பாருங்கள். இங்கே ஒரு 6 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டு பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள். இங்கே வந்து நமக்கு இந்த 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா, இந்த 1.5 இன்ச்சு தான் வந்து நம்ம உள்ளே வந்து கச்சாவுக்கு உள்ளே பிசுருக்கு. பாருங்கள், சரியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுதுன்னா, மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதே அளவுக்கு வந்து துணியை வந்து நம்ம வெட்டிக்கிறோம். இது சாதா ப்ளவுஸுக்கு. வெட்டிட்டு திரும்பவும் அதை பிரிக்கணும். 4ஆக மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்படி பிரிக்கணும். பாருங்கள், ஜாயிண்ட் பீஸ் நம்ம 2ஆக மடிச்சிருக்கிறோமா, அந்த மடிச்சிருக்கிறது இப்படி மடிச்சுக்கணும். கொஞ்சம் இது கீறிட்டோம்னா திரும்ப பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு பேக்கில் அளவு பார்க்கணும். எவ்வளோ லென்த் வருதுன்னு இதில் பார்த்துக்கணும். 12 இன்ச்சு இருக்குது. 12.5 இன்ச்சு வந்துடும். 12.5. ஒன்றரை 1.25 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கணும். பாட்டம் வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அளவு பார்க்கணும். பாருங்க, சொல்கிறீங்களா, ஷோல்டர் ஜாயிண்டில் வந்து இப்படி பிடிச்சிங்க. சென்டர் மடித்து பிடிச்சிட்டு இந்த டாட் வருது பாருங்கள், ஃப்ரண்டில் இந்த டாட்டு, இந்த டாட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு இப்படி சென்டராக வச்சு ஒரு 6 இன்ச்சு கீழே இறக்கி அதை நம்ம பிசுறு பிடிச்சி தைக்கிறது. இந்த மார்க்கு ஒன்று போட்டுக்கணும். அதை அப்படியே கீழே இறக்கி வச்சு இந்தாண்ட ஒரு 6 இன்ச்சு இறக்கி கீழே இறக்கம் பண்ணிக்கணும். இதுதான் ஃப்ரண்ட்டோடைய லென்த்து. இது வந்து ஃப்ரண்ட்டோடைய லென்த்து. இப்போ என்ன பண்ணால் நமக்கு ஆம்கோல் அளவு வைக்கணும். சைடில் கீழே 12 இன்ச்சு அளவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் சரியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பெல்ட்டுக்கு இருக்குது பாருங்கள், இதில் கிராஸ் பெல்ட் வந்து கீழே வந்து ஒரு 6 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கணும். அதேமாரி மேலே கைக்கு ஒரு 6 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். பாருங்கள், நம்ம வந்து கழுத்து அளவு வந்து வைக்கிறோம். கழுத்து அளவு வந்து நம்ம இதுதான் கழுத்து அளவு, ஜாயிண்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து பாருங்கள், இதிலேருந்து இப்படி வச்சுக்கணும். மேலே ஏற்றி வச்சுக்கிங்க. நம்ம கீழே அடுத்து மடித்து அடிக்கும்போது அளவு சரியாக வந்துடும். இது வந்து ஒரு 2 இன்ச்சு 2.25 இப்படி தான் வரும்.
நீங்கள் அளவு எடுத்து வச்சுனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஜாயிண்டில் இருக்கிற அளவு அப்படியே வைக்கலாம். பாருங்க நான் சரியாக வைக்கிறேன். அடுத்து நம்ம தள்ளி வைக்கும்போது அந்த அளவு வரும். இப்போ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நல்லா அதில் இருக்க சேஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரியே எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க. பாருங்க இப்போ என்ன பண்ணுன்னா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கிங்க. இறக்கிட்டு இது பிடிச்சி தைக்கிற அளவுக்கு ஒரு குதிரையோட அளவுக்கு விட்டு நீங்கள் வைக்கணும். பாருங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னாக்கா இதுலேயும் வந்து உங்களுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்துடும், இதுலேயும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுன்னா இதுதான் அளவு வந்துருச்சு. இந்த அளவு வச்சு கீழே பாருங்கள், இந்த அளவு வச்சு கிராஸ் பெல்ட்டுக்கு கீழே இறக்கி நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த இடம் தான் கிராஸ் பெல்ட்டு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கிறது ஒரு 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். ஷோல்டர் இப்படி வந்து பிடிச்சிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு குதிரையோட அளவுக்கு தைக்கிற அளவுக்கு வச்சு இந்த கை ஷோல்டர் இருக்குது பாருங்கள் ஜாயிண்ட்டு, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. அப்படி மார்க் பண்ணிட்டு இதை நெட்டாக கோடு போட்டுக்குங்க. இதையும் போட்டுக்குங்க. சும்மா பாருங்கள், இதில் வந்து ஒரு இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு கணக்கு. இதை நான் சும்மா போடுறேன். நீங்கள் பாருங்கள், ப்ளவுஸ் அளவு வச்சாலும் அதே அளவு தான் வரும். ப்ளவுஸ் அளவு நான் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா பார்த்துங்க. 1/4 இன்ச் மேலேருந்து 1/2 இன்ச்சு இறக்கணும். இந்த மார்க் பண்ணதுலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி விரலில் பிடிச்சிங்க. பாருங்கள் நம்ம மார்க் பண்ண அளவு சரியாக வரும், பார்த்துக்கோங்க. அப்படி பாருங்கள் இருக்குங்களா? பாருங்கள் இதான் மார்க்கு. இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், இந்த எட்ஜில் வந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் சைடில், இதை பிடிச்சி பாருங்கள் இங்கேருந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு பாருங்கள் அளவுக்கு வச்சு பாருங்கள் இப்படி பிடிச்சி இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நான் அது கட்டிங் போடுறேன். ஃப்ரண்டில் வந்து கழுத்து கட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. வெட்டி இப்படி பிடிச்சிக்கிங்க. ஃப்ரண்டில் மேலே இருக்க 2 பீஸ் மட்டும் எடுத்து விட்டு பாருங்க, இந்த நம்ம போட்டிருக்க அளவு மார்க் அளவுக்கு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி தள்ளி கட் பண்ணணும். பாருங்க நீங்கள் மார்க் போட்டிருக்கும் பாருங்க, இந்த மார்க்கில் வந்து கட் பண்ணிக்கணும். இதையும் ஒரு நாச்சு போட்டு அப்போ தான் சென்டர் உங்களுக்கு தெரியும். திருப்பிக்கிங்க.
இதில் வந்து நம்ம அந்த டாட்டுக்கு இங்கே மார்க் பண்ணணும். ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுக்கிங்க. இதில் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம டேப்பில் அளந்துக்கணும். அதே அளவு வரும். 2 இன்ச்சு இருக்குங்களா, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். இதிலேருந்து பிடிச்சி தைக்கிறத சேர்த்து ஒரு மார்க்கு. மீதி இருக்கிறத என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இதே ப்ளவுஸை எடுத்து பாருங்க, இப்படி பிடிச்சி தைக்கிற அளவு வச்சு இங்கே வந்து நம்ம இந்த கச்சா உள்ள பிசுறுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு வரும் பிசுறு. இதை விட்டுட்டு மீதி இருக்கிறத அளந்து 1.5 இன்ச்சு வருது. இந்த 1.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிருக்கேன் பாருங்கள். இதிலேருந்து வச்சு டாட்டு போடுறதுக்கு நாச்சு போட்டுக்கணும். இது வந்து ஜாயிண்டில் இருக்கிற அளவு அப்படியே வரும். போட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து பேக் கழுத்து வந்து நம்ம கட் பண்ணணும். பேக்கில் ஜாயிண்ட் டு ஜாயிண்ட்டு பிடிச்சிங்க, 2ஆம் அடிச்சு பிடிச்சிட்டு இந்த பாருங்க, 2 ஷோல்டரும் கரெக்டாக ஜாயிண்ட் வச்சு பிடிச்சிக்கிங்க. கீழே நம்ம உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, உயரம் மார்க் பண்ணிக்கிற பாருங்க, அதில் வச்சுக்கணும். வச்சு மேலே ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணா, அப்படியே இதே கழுத்தையே இப்படியே வச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கணும். பாருங்கள், இறக்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள். அதே அளவுலேயே வச்சு அப்படியே வச்சு எடுத்திங்கன்னா அந்த ரவுண்டு அப்படியே வந்துடும். கழுத்து அகலமாக இருந்ததுன்னா இப்படி தள்ளி வச்சு இப்படி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. வரும். மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு பேக் தட்டு வெட்டியாச்சு. 2ஆம் மடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, உள் பக்கமாக மடிச்சிக்கிங்க. இது வந்து துணி அதிகமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம நெட்லேயே போட்டுக்கலாம். இல்லைன்னா பத்துலனாக்கா நம்ம பாரு இப்படி போட்டு தான் இதிலேருந்து இந்த பக்கம் எடுக்கணும். இப்போ வந்து துணி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நெட்லேயே போட்டுக்கலாம், இல்லைன்னா குறுக்கில் எடுக்கணும். வந்து நெட்டில் தான் நான் போடுறேன். நான் துணி இல்லைன்னா குறுக்கில் போட்டுக்கோங்க. இந்த கை வந்து அளவு வைக்கணும். அளவு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு. இதில் வச்சு நம்ம கை அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு நம்ம நெட்டை வச்சு கோடு போட்டுக்கணும். அது ஒரு 1.5 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்குங்க. கீழே அளவு பிடிச்ச பார்த்தீங்களா, அப்படியே கையை இப்படி வச்சுக்கிங்க. இந்த அளவுக்கு அளவு வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கு. கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கிங்க. இந்த இடத்துல ஒரு மார்க்கு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு.
என்ன பண்ணுறீங்கன்னா இதே அளவு அப்படியே மார்க் பண்ணுறோம். இப்படி மேலே இதை எடுத்து விட்டு பேக் தட்டு இருக்குது பாருங்கள், பாருங்கள் இப்படி அப்படியே இப்படி மார்க் போட்டுக்கணும். அடியில் வச்சு எடுத்து அதை நேருக்கு அப்படி மார்க்கு. இது வந்து எதுக்குன்னா அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வரும். பாருங்க, நான் போட்ட மார்க் பாருங்கள், இதுதான். பாருங்க கரெக்டாக அதே அளவு வரும். அப்படி பாருங்க. இதில் வந்து என்ன பண்ணலாம், பிசுறு ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கலாம் உள்ள. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1.5 இன்ச்சு வச்சு இதில் நம்ம மார்க் போட்டுக்கணும். நான் மார்க் போட்டிருக்கேன்னா நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அளவு சரியாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் பாருங்கள், இந்த அளவு தான். பிடிச்சி தைக்கும் போது நம்ம இந்த அளவு வச்சு பிடிச்சிக்கணும். மார்க் பண்ண அளவுலேயே கட் பண்ணிடணும். மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு நாச்சு. இது மடித்து தைக்கிறது, இதில் ஒரு நாச்சு. இதை விரித்து போட்டு நம்ம வந்து குடஞ்சி விட்டணும். ஃப்ரண்ட்டில் வர்றது இது. இதில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கை அளவு கட்டிங்க. இப்போ வந்து அடுத்தது நம்ம கிராஸ் பெல்ட் எடுக்கிறோம். ரெண்டாக மடித்து அதை 4ஆக மடிச்சிக்கணும். இதே துணியிலே கிராஸ் பெல்ட்டு. இதில் இருக்கிற அளவு கிராஸ் பெல்ட் வச்சுக்கலாம். இருக்குதுங்களா? ஆனால் ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு நல்லா பார்த்துங்க. இதுதான் அளவு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம், 2 இன்ச்சு கூட வச்சு விட்டுக்கலாம். நமக்கு இதுதான் அளவு. இது வந்து பிசுறு. அந்த பிசுறு நேரம் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கலாம். எல்லா இடமே அப்படி தான் பாருங்க. பண்ணிட்டேன், உங்களுக்கு வச்சு காமிக்கிறதா இருந்தாலும் பாருங்கள். இதுதான் அளவு. மேலே இங்கே மார்க் பண்ணிங்களா, 1/2 இன்ச்சு வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இதை வந்து கிராஸாக வெட்டிக்கணும். அவ்வளோதான் கிராஸ் பெல்ட்டு. இது சைடில் வர்றத இது நாச்சு போட்டுக்கணும். கிராஸ் அதிகமாக மேலே வர்றது இது வந்து ஃப்ரண்ட்டில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.